வணக்கமாக கல்யாணம் சரியில்லை. அனாமிகாவால் மகாலட்சுமி எல்லாரும் மாறி மாறி திட்டுறாங்கள்ட்டு தாத்தா பாட்டி வருத்தப்படுறாங்க. பொழுது விடிஞ்சு விஜய் கிட்ட பேசுறதுக்கு வராங்க அனாமிகா. இவர் திட்டுறாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. நான் அவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகி உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு உள்ளவே தூங்கணும் அவ்வளோ தூரம் சொல்லி கூட நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நீ எதுக்காக வெளியில் போனா? இப்போ பாரு, எல்லாருமே அண்ணியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ண வேலையால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. தாத்தா பாட்டியும் அவங்க வயசானவங்க இதெல்லாம் அவங்க கேட்டு மனசு வருத்தப்படாதா? அவங்களோட உடம்பு கண்டிஷன் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? அதனால் நானும் உங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் கூட நீ சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆமாம் போட்டு உள்ளவே படுன்னு சொல்லி கூட நீ ஆளில் போய்ட்டு படுத்து எல்லாரும் இருக்கா நான் அசிங்கப்படுத்திட்டேன்ட்டு இவர் திட்டுறாரு. இல்லைங்கன்ட்டு உங்க பேச வராங்க. போதும், நீ இதேமாதிரி பண்ணிகிட்டு இருந்தாக்கா நான் எப்போவுமே உங்கள்கிட்ட இந்த மாதிரி நார்மலாக பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கு மேலே அவங்க கூட சேர்ந்து வாழறதும் நீ நடந்துகிற முறையில் தான் இருக்குதுன்ட்டு அவரு திட்டிட்டு போகிறாரு. இவங்க ஷாக்காக வராங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் மகாலட்சுமி தானன்ட்டு அவங்க கோவப்படுறாங்க. சாயங்காலம் ஆகுது. சூர்யா வீட்டுக்கு வராரு. வந்தாக்கா இவங்க உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கன்ட்டு பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரூமை விட்டு வெளியவே போகலையா? நீ அதே நினச்சிக்கிட்டு இருக்கியான்ட்டு. நீ சாப்பிடல, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும் போது இவங்க வெளியில் வந்துடுறாங்க. நானும் எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நானும் எங்கள் அக்காவும் இந்த இடத்துல வந்தலேருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இருக்கோம். அது உங்களோட எதிர்க்கு எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் படுறதை வச்சு நான் அந்த இடத்துல இருக்கவே கூடாது தான். நான் எப்போவே போயிட்டுருக்கணும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் அந்த வீட்டு மேலேயும் உங்களை மேலேயும் எல்லார் மேலேயும் எனக்கு அன்பு பாசம் இருக்குது. அதனால் இந்த வீட்டில் இருக்கிற வரல நான் என்னோடய கடமையை செய்வேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னோடய விஷயத்தில் நீ தலையிடாதீங்க. நானே என்னை நார்மலாக்கிக்கிட்டு எப்பவும் போல் நான் இருந்துக்கிறேன்ட்டு எப்பவுமே நிறுத்தத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்குது. நடக்கிறவங்க நடக்கட்டும்ன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் வருத்தத்தோடு வந்துட்டு அவங்களோட கல்யாண போட்டோ எடுத்து பார்த்து நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டார். நீ வந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. ஆனால் என்ன உன்னால் எல்லாரும் போல தான் பார்க்க முடியுமா தவிர தனிப்பட்ட முறையில் என்னால் உன்னை ஒய்ஃபாக மட்டும் ஏற்றுக்க முடியாதுன்ட்டு. இதே நேரத்தில் காயத்ரி வந்துட்டு ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் விஜய் கிட்ட சொல்லி பார்த்தேன். இதுக்கு மேலே மகாலட்சுமி கிட்ட எதுவும் பிரச்சனை வச்சுக்கிறது வேணாம். அவள் உங்களோட விஷயத்தை தலையிடுறது வேணாம். நான் எவ்வளோ தூரம் விஜய் கிட்ட சொன்னால் அவன் கேட்கவே மாட்டான். அதனால தான் இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு மேலே விஜய் அனாமிக்கா அவங்க 2 பேர் சந்தோஷமாக வாழனாக்கா மகாலட்சுமி இவங்களோட விஷயத்தில் வந்து தலையிடக்கூடாதுன்ட்டு நீங்கள் அவகிட்ட சொல்லி வைங்கிட்டு இவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இதை வந்துட்டு பாட்டி கேட்டுட்டு வந்து சொல்கிறாங்க, பாத்தியா நீ உன்னோட மருமகளை நீ பாட்டுக்கு சேர்த்து வச்சு பார்த்துருந்தா இவங்களாம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சித்ரா இவங்கள பேசுவாங்களா? இவங்களாம் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் உன்னோட மருமகளை ஏற்றுக்கிட்டு நீ உன்னோட மரியாதைக்கு எடுத்துக்காம நீ நடந்துக்கணும். இதுக்கு மேலே நீ தான் யோசனை பண்ணுன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. பொழுது விடிஞ்சு எல்லாரும் ஹாலில் உட்காந்து காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மகாலட்சுமியும் ஐஸ்வர்யாவும் சமையல் கட்டில் இருக்காங்க. இந்த இடத்துல மகாலட்சுமி அக்கான்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு அனாமிக்கா வராங்க. எல்லாருமே ஷாக்காக வராங்க. இவங்க அங்கே இருக்காங்க, நானும் போகிறேன்ட்டு மகாலட்சுமி கிளம்புறாங்க. அவள் தானே கூப்பிட்றா, அவளும் இங்கே வரட்ட அவளுக்கு இங்கே வர தெரியாதான்ட்டு அங்கே தடுக்கிறாங்க ஐஸ்வர்யா. இவங்க வந்துட்டு மகாலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா அவங்கள எல்லாருமே திட்டாங்க, என்ன மன்னிச்சிருக்கான்ட்டு. இந்த இடத்துல எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அப்போது காயத்ரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மருமகளோட பெருந்தன்மையான மனசு அவன் நல்லவன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சித்ரா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்ல அவங்களாம் ரொம்ப கெட்டவ, உன்னோட மருமகள் மட்டும் ரொம்ப நல்லவன்ட்டு சொல்கிறியான்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க சித்ராவுக்கு, ஏன் அத்தை இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்னாக்கா அப்போ உங்களே சேர்த்து தானே சொல்கிறீங்க, நீங்கள் கெட்டவங்களான்னு கேட்குறாங்க. அதை கேட்டது எல்லாருமே உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இவங்க ஐஸ்வர்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. இந்த இடத்துல சூர்யா வந்து சொல்கிறாரு, விஜய் அனாமிகா உங்களோட 2 பேரோட விஷயத்துலையும் இதுக்கு மேலே மகாலட்சுமி தலையிட மாட்டான்ட்டு. அதை கேட்டதும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.